அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, எஃப்ஒன்ல இருந்து நிறைய ப்ரொசீஜர் போடுங்க. ஆக்சுவலி ஐ எம் நாட் கெட்டிங் ப்ராப்பர் எக்ஸாக்ட் புக். அது ப்ளஸ் எனக்கு டைம் இல்லை. இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டர் பேக் அப்ளிகேஷன் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் நர்சிங் ஆப்பை பற்றி சொல்லிடுறேன். தமிழ் நர்சிங் ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நீங்கள் இதில் டவுட்ஸும் வந்துட்டு கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத தமிழ் நர்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் மென்ஷன் பண்ணாலும் நான் போடுவேன். இல்லையா யூடியூப்ல வந்துட்டு கமெண்ட்லேயும் வந்துட்டு சொல்லுங்கள். எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு நிறையா வருதோ அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஹாட் வாட்டர் பேக் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டைட்டில வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஹாட் வாட்டர் பேக் அப்ளிகேஷன் எல்லா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த இந்த பேக்கை பார்த்தா எல்லா ஜென்ரல் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பேகு ஓகே. இது வந்துட்டு எதுக்காக வந்துட்டு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இங்க கை பிடிச்சிச்சு, கால் பிடிச்சிச்சு, இல்லை ஏதாச்சும் ஸ்வெல்லிங் இருக்கு, வீக்கம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்துட்டு ஃபர்மெண்டேஷன் கொடுப்பாங்க. அதாவது அதுல டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒன் பை ஒன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப வந்துட்டு இந்த பேக் நவடேஸ் அவைலபிள் இன் ஆல் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அதாவது அமேசான்ல வந்துட்டு கிடைக்குது. இது வந்துட்டு எலக்ட்ரிக் ஹாட் வாட்டர் பேக். இப்ப வந்துட்டு இது யூஸ் பண்றாங்க. நாங்கெல்லாம் படிக்கிறப்ப இது மட்டும்தான் இருந்தது. பட் nowadays currently they are using in the hospital these type of hot bag also. ठीक है. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்துட்டு இந்த ஹாட் வாட்டர் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா நம்ம பாடி வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். சம்டைம்ஸ் சப்போஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவங்களோட டிசீஸ் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஹாட் அப்ளிகேஷனோ கோல்டு அப்ளிகேஷனோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை பத்தி நர்ஸ்க்கு வந்துட்டு அவேர்னஸ் இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக ஹாட் அண்ட் கோல்டு அப்ளிகேஷன், அதாவது நாட் ஒன்லி ஃபார் ஹாட் அண்ட் கோல்டு அப்ளிகேஷன்ஸ், எல்லா ப்ரொசீஜருமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் ஆஃப் ஹாட் அப்ளிகேஷன். அதாவது ஹாட் வாட்டர் பேக்குக்கு வந்து தனி டெஃபைன் இருக்கு. ஹாட் அப்ளிகேஷனுக்கு தனி டெஃபைன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரை ஆர் மாய்ஸ்ட் ஹீட் ஆன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஃபார் தெரபியூட்டிக் பர்பஸ். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஹாட் அப்ளிகேஷன் வந்துட்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரபியூட்டிக் பர்பஸ். அதாவது ட்ரீட்மெண்ட் பேஸ்டுனா வந்துட்டு உங்களுக்கு கியூர் பண்றதுக்காக வந்துட்டு கொடுக்குறாங்க. இதனோட பர்பஸ் வந்துட்டு நம்ம பின்னாடி வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதில் டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹாட் அப்ளிகேஷன்ல வந்துட்டு ட்ரை ஹீட்டு, மாய்ஸ்ட் ஹீட்டு. ட்ரை ஹீட் அதாவது ஹீட்டை வந்துட்டு அப்படியே ட்ரையாகவே வந்துட்டு கொடுக்கறது, அது வந்து ஹாட் வாட்டர் பேக் அண்ட் இன்ஃப்ராரெட் லேம்ப். இந்த இன்ஃப்ராரெட் லேம்ப் வந்துட்டு நீங்க லேப்ல பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த லேம்பை வந்துட்டு எரிய வச்சு அதை அந்த சைட்ல வந்துட்டு காமிப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங் சம் சார்ட் ஆஃப் ஹீட். சரிங்களா? நெக்ஸ்ட் மாய்ஸ்ட் ஹீட்னா வந்துட்டு ஈரப்பதமா இருக்கிற ஒரு ஹீட்டை வந்துட்டு ஒரு வெப்பத்தை வந்துட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? அதுல வந்துட்டு ஃபெர்மெண்டேஷன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, துணியால வச்சு வந்துட்டு கொடுக்கலாம். இல்ல சோப்னா வந்துட்டு ஒத்தலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்துட்டு இதுக்கு கீழே வந்துட்டு வரும். தென் சிட்ஸ் பாத் வந்துட்டு என்னன்னா, பைல்ஸ் பேஷண்ட், ஹெமராய்ட்ஸ் பேஷண்ட், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு வார்ம் வாட்டர்ல வந்து சிட்ஸ் பாத் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஹாட் அப்ளிகேஷன்ல தான் வந்துட்டு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாட் அப்ளிகேஷன் பேக்கு வந்துட்டு டெஃபைன் வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அப்ளைங் ட்ரை ஹீட் வித் எ ரப்பர் பேக் ஆன் ஸ்பெசிபிக் பாடி பார்ட்ஸ் ஆஸ் எ தெரபியூட்டிக் அண்ட் கம்ஃபர்ட் மெஷர்ஸ். அதாவது உங்களுக்கு ரப்பர் பேக்ல வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர், அதாவது ட்ரை ஹீட்டை வந்துட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு எந்த பார்ட்டுக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. இது எதுக்காக மெயின்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் மெஷர்ஸ் தென் தெரபியூட்டிக் பர்பஸ். இந்த ஒரு ரீசனுக்காக வந்துட்டு ஹாட் வாட்டர் பேக் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதனோட மெயின் பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ரிலாக்ஸ் த மசில்ஸ். உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு மசில் வந்துட்டு ஸ்டிஃப்னஸா இருக்கு, இல்ல வந்துட்டு பிடிச்சிக்கிச்சு, இல்ல ஸ்வெல்லிங், அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு
இந்த ஹாட் வாட்டர் பேக் அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, பிளாடர் டிஸ்டென்ஷன், யூரின்லாம் வந்துட்டு போக முடியாத வந்துட்டு இது பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்துட்டு கொடுப்பாங்க. இட் ரெடியூஸ் த டிஷ்யூ ஸ்வெல்லிங் அண்ட் பெயின். இப்போ ஒரு ஏரியால பெயின் இருக்கு, ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு ஃபீல் பண்ற ஏரியால வந்துட்டு கொடுக்கலாம். இம்ப்ரூவ் சர்க்குலேஷன் ஸோ தட் ஸ்பெசிஃபிக் ஏரியா. எதுக்காக வந்துட்டு இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏரியால சர்க்குலேஷன் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். தேர்பை சம்வாட் இட் ரெடியூஸ் த பெயின். சரிங்களா? நெக்ஸ்ட், டு ரீவார்ம் த பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஹைப்போதர்மியா. ஹைப்போதர்மியா என்ன கண்டிஷன்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது டெம்பரேச்சர் வந்துட்டு லோவா இருக்கிறது. அவங்களுக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தா தேர் மே பி சான்ஸ் டு கெட் நார்மல் டெம்பரேச்சர். தென் டு ப்ரொமோட் வார்ம்த் அண்ட் கம்ஃபர்ட். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் மெஷர்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்றதுக்காகவும் இந்த ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது வந்துட்டு wound ஹீலிங்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு ஹாட் வாட்டர் அப்ளிகேஷனோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு என்ன கான்ட்ரா இண்டிகேஷன். கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இமேஜை பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். எனி இன்ஃபெக்ஷன், அதாவது ஓப்பன் வூண்ட் வந்துட்டு இருந்தா அது மேல வந்துட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்தரா வந்துட்டு அகெயின் காம்ப்ளிகேட்டட் ஆகும். பிளஸ் எனக்கு இந்த மெட்டபாலிக் டிசார்டருக்கு வந்துட்டு ஏன் கான்ட்ரா இண்டிகேட்டட் அப்படின்றத வந்துட்டு சொல்றீங்க. பிளஸ் இம்பேர்டு ரீனல் அண்ட் கார்டியாக் ரெஸ்பிரேட்டரி, இது எல்லாத்துக்கும் வந்துட்டு எதுக்கு இந்த ஹாட் வாட்டர் பேக் வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கிளாஸஸ் வந்துட்டு ஒன் வே கம்யூனிகேஷனாவே போயிட்டு இருக்கு. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்துட்டு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? எதனால வந்துட்டு இந்த ஓப்பன் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லுங்க. தென் physiological effects of hot and cold applications. இந்த ஹாட் அப்ளிகேஷனும் கோல்டு அப்ளிகேஷனும் நம்ம பாடியில வைக்கிறதுனால என்ன பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்குது அப்படின்றத தான் இந்த ஸ்லைட்ல வந்துட்டு பார்க்க போறோம். சரிங்களா? ஹாட் அப்ளிகேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு பெரிஃபரல் வாசோடைலேஷன், ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்வெல்லிங், ஒரு வீக்கம் வந்துட்டு இருக்கு, இல்ல ஒரு மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கு, அங்க வந்துட்டு ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன்ஸ் நீங்க வச்சீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்துட்டு டைலேட் ஆகும். ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன்ல. கோல்டு அப்ளிகேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும், வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். தென் ஹார்ட்ல வந்துட்டு இன்க்ரீஸ்டு கேபிலரி பெர்மியபிலிட்டி, அதாவது பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். கன்ஸ்ட்ரிக்டட் ஆன வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு டைலேட் ஆகி நல்லா வந்துட்டு உங்களுக்கு கேபிலரி பெர்மியபிலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். கேபிலரிஸ்னா வந்துட்டு சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்ல இருந்து பிரான்ச்சஸா போறது தான் வந்துட்டு கேபிலரிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இதுல வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், அதுக்கு ஆப்போசிட். தென் ஆக்சிஜன் கன்சப்ஷன் வந்துட்டு அதிகமாகும், இங்க கம்மியாகுது. தென் இன்க்ரீஸ்டு பிளட் ஃப்ளோ, இங்க டிக்ரீஸ்டு பிளட் ஃப்ளோ. நாட் ஒன்லி ஃபார் பிளட் ஃப்ளோ, லிம்ப் ஃப்ளோ எல்லாமே வந்துட்டு இந்த ஹாட் அப்ளிகேஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது, கோல்டு அப்ளிகேஷன்ல வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்டு மசில் டோன், இங்க வந்துட்டு மசிலோட டோன் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதனோட தன்மை வந்துட்டு கம்மியாகுது. இங்க வந்துட்டு இதுலயும் கோல்டு அப்ளிகேஷன்லயும் வந்துட்டு மசில் டோன் வந்துட்டு கம்மியாகுது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இந்த ஹாட் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்துட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்ரேஷன் ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ட்ரே கண்டெய்னிங், அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு க்ளீன் ட்ரே தான் வந்துட்டு இருக்கும். அதில் வந்து ஹாட் வாட்டர் பேகு, ஃப்ளனல் ஆர் ஹாட் வாட்டர் பேக் கவரு, ஹாட் வாட்டர் பேக் வந்துட்டு கவர் கொடுத்துருப்பாங்க, அதை வைக்கணும். பாத் ஆர் லோஷன் தெர்மாமீட்டர், பாத் தெர்மாமீட்டர் இல்லைன்னா லோஷன் தெர்மாமீட்டர். தென் டஸ்டர் டு கிளீன், bowl with a cotton ball to wipe the thermometer, basin, Macintosh and towel, kettle with hot water. அந்த ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்துட்டு அடல்ட்டுக்கு வந்து 115ல இருந்து 125 ஃபாரன்ஹீட்டும், சைல்டுக்கு வந்துட்டு 105ல இருந்து 115 ஃபாரன்ஹீட்டும் வந்துட்டு இருக்கணும். அது வந்து வைவால கேட்பாங்க அந்த கொஸ்டின். ஸோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து செக் த டாக்டர்ஸ் ஆர்டர், எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர், ப்ரொவைட் ப்ரைவசி. அதுக்கான ரேஷனல் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும்னுட்டு தான் இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணேன். மெயினாக வந்துட்டு இதில் நீங்கள் என்ன வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்துட்டு செக் பண்ணணும். சரிங்களா? தென் ஹாட் வாட்டர் பேக்ல வந்துட்டு ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கா
அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். அதை எப்படி வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்துட்டு நீங்க ஹாட் வாட்டர் பேக்க வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஃபில் பண்றப்ப வந்துட்டு ஏர வந்து எடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஏர் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹீட் வந்துட்டு ப்ராப்பரா வந்து கண்டக்ட் ஆகாது. அந்த ஏர்னால வந்துட்டு ஏர் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈவனா வந்துட்டு ஹீட் ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த ஒரு ரீசனுக்காக வந்துட்டு ஏர வந்துட்டு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துட்டு இருக்கு. அத வந்துட்டு நீங்க 3/4 தான் ஃபில் பண்ணுவீங்க. அத அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி மேல வந்துட்டு வ வச்சு லாக் வந்துட்டு பண்ணணும். அது எப்படி வந்து பண்ணணும்ன்றத எல்லா காலேஜ்லயுமே எல்லா டீச்சர்ஸும் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. புரியலன்னா இன்னொரு டைம் வந்துட்டு கேளுங்க. ஆ உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரொசீஜரோட வீடியோ லிங்க்கும் வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு குடுக்குறேன். சரிங்களா? தென் வைப் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பேக். எதுக்கு வந்துட்டு அ வெளியில துடைக்கிறோம்னா வந்துட்டு உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்துட்டு வெளியிலயும் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கிரியேட் சம் டிஸ்கம்ஃபர்ட். அது மட்டும் இல்ல பர்ன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் நீங்க வந்துட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்துட்டு வைக்கணும். மெயினா வச்சுட்டு அப்படியே போயிடுறது கிடையாது. ஸோ வென் யூ ஆர் கீப்பிங் அது வந்து வைக்கிறப்ப பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு, அந்த ஹீட்டை வந்து அவங்க டாலரேட் பண்றாங்களா. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு 10 மினிட்ஸ் இன் பிட்வீன் 10 மினிட்ஸ் வந்துட்டு இன்டர்வல்ல வைங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்துட்டு தென் பொசிஷன் அகைன் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரீபொசிஷன் பேஷண்ட்டை வந்து கம்ஃபர்டபுளா உட்கார வச்சுட்டு எல்லா ஆர்டிகல்ஸும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வாஷ் ஹேண்ட்ஸ் பண்ணிட்டு மெயின்லி வந்து டாக்குமெண்டேஷன் தான் வந்துட்டு இங்க மெயின். அது வந்துட்டு நீங்க பண்ணணும். தட் இஸ் அ ப்ரூஃப். சரிங்களா? ஸோ ப்ரொசீஜர் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் இது வந்துட்டு ஒன் ஆஃப் ப்ரொசீஜர் எஃப்ஓஎன்ல. இதில் வந்துட்டு என்ன இவாலுவேட் பண்ணுவீங்க, என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னா வந்துட்டு வச்ச ஏரியாவில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் பேர்ன்ஸ் இருக்கா, வேறு ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, ரெட்னஸ், இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன். எப்படி வந்துட்டு ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் கொடுக்கறது அப்படின்றது தான் வந்துட்டு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதாவது நாளைக்கு வந்துட்டு கோல்டு அப்ளிகேஷன் வந்துட்டு போடுறேன். ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்துட்டு மைக் வந்துட்டு மீன்ஸ் என்னோட வாய்ஸ் வந்துட்டு சரியா இல்ல, கேட்கல அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. மைக் வந்து வாங்கிட்டேன். இப்போ வாய்ஸ் வந்துட்டு கிளியரா கிடைக்குதான்றத சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு அப்லோட் த வீடியோ டெய்லி. ஸ்மார்ட்டா படிங்க, நீட்டா படிங்க, ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க. தமிழ்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றது மெயினா வந்து நிறைய இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பேசிக் ரீசன் தான். ஸோ சப்போர்ட் மை சேனல். இன்னும் நிறைய வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன டாபிக் வேணுன்றத வந்துட்டு சொல்லுங்க. நான் வந்துட்டு ரெஃபர் பண்ண புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு நான் அட்டாச் பண்றேன். அந்த புக்ல இருந்து தான் நான் ரெஃபர் பண்ண உமையாளாச்சி நர்சிங் ப்ரொசீஜர் புக் அது. சரிங்களா? தேங்க்யூ.